Hi guys, welcome back our YouTube channel Vaishak Shalu Vlogs. இன்னைக்கு வந்து நாங்க full video தான் போட போறோம். இன்னைக்கு full video தான். அதுவும் வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன் மட்டும் தான் போட போறேன். மார்னிங்க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த vlogல போடலாம். இது மார்னிங் ரொட்டீன் மட்டும் தான். இன்னைக்கு மட்டும் தான் வைஷாக் வந்து இன்ட்ரோக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வரவே மாட்டாங்க. கையிலே பிடிக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருப்பாங்க. இப்போ வந்து மாமா வீட்டில் இருக்காங்க. மாமாவுக்கு இன்றைக்கி லீவு. அதனால நானும் வைஷாகும் வந்து காலையிலே போய் அங்கே போய் மாமா எல்லாம் பார்த்துட்டு வரலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்கு இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே பாய். பாய். வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி பாய். வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி பாய் சொல்லிட்டேன். நான் தூக்க கலக்கத்தில் இருக்கேன். அப்படியே நாங்கள் மாமாவை அத்தையும் பார்க்கறதுக்கே கிளம்பிட்டோம். நம்ம வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால நம்ம வண்டியில் தான் போனோம். அங்கே போனதும் மாமா மேலே கூட்டிகிட்டு போய் மாமா நட்டு வச்சுருதெல்லாம் காமிச்சாங்க. நிறைய தக்காளி இருந்துச்சு, அப்புறம் வந்து குட்டி குட்டி தக்காளி செடி எல்லாம் இருந்துச்சு, வெண்டைக்காய் இருந்துச்சு, பயிர் இருந்துச்சு, கோவைக்காய் இருந்துச்சு, அப்படி நிறைய எல்லாம் இருந்துச்சு. மாமாவுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மாமாவை எப்படியாச்சும் கேமராக்குள்ளே காமிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு வந்து இப்படி ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதெல்லாம் பிடிக்காததுனால காமிக்கலை. அப்புறம் வந்து கீரை வேணுமான்னு கேட்டு நிறைய கீரை எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து மாமா வந்து மேலே நடுறதுனால நம்மளுக்கு அடிக்கடி பறிச்சு கொடுப்பாங்க. இந்த கீரை மட்டும் இல்லை, பாலக்கீரை அப்படியெல்லாம் நிறையாவே இருக்குது. ஒரு நாள் வந்து மாமாவோட கார்டன் டூர் போடுறேன். நான் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இனிமேல் நெக்ஸ்ட்டு மதியத்துக்கு சமைக்க வேண்டியது தான். வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு, சப்பாத்தி செஞ்சேன், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் வந்து மதியத்துக்கு சமைக்கணும், அதுதான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து கேரட் பொரியல் பண்ண போகிறேன். நல்லா கோல்டன் கலராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அது வந்து கேரட் பொரியல் பண்ண போகிறேன். அப்புறம் ரசம் அத்தை வந்து கொடுத்து விட்டாங்க, அதனால் சாப்பாடும் வச்சு கேரட் பொரியலும் வச்சு சாப்பிட போகிறோம். எனக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதுனால கட் பண்ணுறதை விட எனக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி கிடைக்கும். இது ஃபஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணவே பிடிக்கல, ஆனால் வந்து இப்போ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வைஷாக் வர்றதுக்கு முன்னாடியே தேங்காய் எல்லாம் உடச்சி தண்ணியை குடிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்த வேலையே பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு தேங்காய் தண்ணியே பிடிக்காது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து வைஷாக் கிட்ட சண்டை போட்டே தேங்காய் தண்ணி குடிச்சிடுவேன். அப்படியே சமைச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடு கூட்ட வேண்டியதாக இருந்துச்சு, வீடு கூட்டிகிட்டு இருந்தேன். நம்ம கோகோரியோ வந்து இப்போ வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம், ஏன்னா அவங்களுக்கு வெளியே இருக்கிறது அவ்வளோவா சேஃப்டி இல்லை. உள்ளுக்குள்ளனா ஜாக்கிரதை இருந்துப்பாங்க, ஏன்னா வெளியே வேறு கிளிகளெல்லாம் வந்துட்டு அவங்கள கொத்திட்டு இருக்காங்க. ஒரு கிளி அப்படி செத்து போச்சு. கொக்கோரியோவுக்கு இப்போ வந்து 3 குட்டிகள் இருக்குது, இன்னொன்று வந்திருக்கு. ஸோ அவங்க இப்போ எப்பயும் வீட்டில் இருக்கிறதுனால தினை அடிக்கடி கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதனால் அதை கூட்டிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். 10 நிமிஷத்தில் கூட்ட வேண்டிய வீடு அரை மணி நேரம் ஆனாலும் தீராது, அதே மாதிரி இருக்கும். காற்று கூட அடித்து சொல்ல வேண்டாம், அவ்வளோ குப்பை ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது, அது பண்ண முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். வேலையெல்லாம் முடிஞ்சதும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் வேலையெல்லாம் முடிஞ்சதுமே குளிச்சுடுவேன். எனக்கு ஈவினிங் குளிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாகவே இருக்கும், அதனால் வேலையெல்லாம் முடிச்சதுமே குளிச்சிடுவேன். அது மட்டும் இல்லை, நான் டெய்லி தலை குளிப்பேன். டெய்லி தலை குளிக்காட்டி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் டெய்லி குளிச்சிடுவேன். அப்படியே வந்து ரூமுக்குள்ளே போய் பார்த்தா வைஷாக் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலத்திலிருந்தே சார் ரொம்பவே வேலை செய்கிறாங்க. எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா இருக்குது. நான் போய் குளிச்சுடலாம் வந்துட்டேன். இதோட வந்து மார்னிங் ரொட்டீன் வந்து முடியுது. இன்றைக்கி வந்து நான் எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் பண்ணேன், ஏன்னா வைஷாக் இன்றைக்கி போக வேண்டாம், ஈவினிங் போல் போனால் போதும். அதனால் எல்லாமே ஸ்லோவாக தான் பண்ணேன். இல்லாட்டி கொஞ்சம் எல்லாமே காலையில் எல்லாம் வேலை முடிக்கிற மாதிரி வந்துடும். இப்போ வந்து டைம் வந்து 12 மணி ஆகுது வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. அப்போ வந்து இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து டெய்லி வீடியோ, டெய்லி இல்லாட்டியும் வாரத்தில் ஒரு 3 வாட்டியாச்சும் வீடியோ கண்டிப்பாக வரும். அப்போது அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பாய்.